ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் சிற்றரசு அவர்களே, கழகத்தினுடைய செய்தி தொடர்பு தலைவர் அருமை நண்பர் TKS இளங்கோவன் அவர்களே, ஆயிரவிளக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் துறைமுகம் காஜா அவர்களே, பூச்சி முருகன் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் மாப்பா அன்புதுரை அவர்களே, வினோத் வேலாயுதம் அவர்களே, சென்னையிலே நடைபெறுகிற சென்னையிலே இன்றைக்கு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பாப்கோனுடைய தலைவர் மதிவாணன் அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, திரளாக கலந்து கொண்டிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆணவமாக அகங்காரத்தோடு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் இந்த நாட்டினுடைய தட்பவெட்ப நிலையை புரியாமல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா நேற்றுக்கு பேசியிருக்கிறார். அவர் அவையிலே பேசிய அடுத்த நிமிடமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் TR மாதவர்களும் இரு அவையையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே நேற்றைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பி இந்தியா பூராவும் உற்று நோக்குகிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே துவக்கி இன்றைக்கு சென்னையிலே நம்முடைய தலைவர் தளபதி ஆணைக்கு ஏற்ப நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதேபோல தமிழகம் எங்கும் அம்பேத்கருடைய புகழை பெருமையை அவருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா பேசியிருப்பது எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் எப்படி இருக்கும், மாநிலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பற்றி தெரியாது. ஆனால் தமிழ்நாடு முதலில் அம்பேத்கரை அங்கீகரித்த ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம். தந்தை பெரியார் தான் அம்பேத்கருடைய பெருமையை உணர்ந்து அவர் அமைச்சராவதற்கு முன்பாகவே